Hello viewers, subscribe to my new YouTube channel and click on that bell icon to get the new update. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து இந்த பெப்பர் மசாலாவை எப்படி மஷ்ரூம் பெப்பர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ன தேவை? மஷ்ரூம் கழுகி வச்சுருக்கேன், கட் பண்ணி. பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா அண்ட் பெப்பர். பூண்டு இருந்தால் கூட பூண்டை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறது அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மசாலா, அது இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஐட்டம். இந்த ஐட்டம் வச்சு இப்போ நம்ம சமைக்க. பெப்பர் நிறைய தேவை, பெப்பர் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ சமைக்க போகலாம். அடுப்பா எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலாவே நான் போட்டுடுறேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறதை விட நான் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுடுறேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டில் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய ஃப்ளேவர் எனக்கு அது வேண்டாம். ஸோ கரம் மசாலா பிடிக்காதவங்க பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுங்க. பட் மதியானம் தான் நான் ஜீரா ரைஸ் பண்ணேன், பீஸ் புலாவ். ஸோ எனக்கு அது வேண்டாம். ஸோ இதில் ஒன்றரை கிரீன் சில்லி அண்ட் காஞ்ச மிளகாவை போட்டுடுறேன். அது கூட பூண்டு, ஓகேவா? அது கூடவே ஒரே ஒரு வெங்காயமும் போட்டுருக்கேன். பூண்டு சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வதக்கும் போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சிம்பிளான டிஷ் தான். இப்போ நான் தோசைக்கு தான் இதை தொட்டுக்க போகிறேன். ஏன்னா பீஸ் புலாவ் கொஞ்சம் இருக்குது, மதியானம் பண்ணது. ஸோ அதுக்கும் சைட் டிஷ்ஷாக வேணும், தோசைக்கும் வேணும். ஸோ அதுக்காக ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாருங்க. ஒரு எல்லோ கலரில் வர கோல்டன் ப்ரௌன் ஆக போது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. போட வேண்டியது கொஞ்சமாக போட்டுடுறேன். ஸோ இதில் ஒரு பாதி தக்காளி போடணும். தக்காளி சொல்ல மறந்துட்டேன். தக்காளி போடுங்க, இல்லை தயிரும் போட்டுக்கலாம். கிட்ட தயிர் இருக்கு, நான் தயிரே போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூமா போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு அண்ட் தயிர் போட்டு வச்சிடுங்க. தக்காளி தான் போடணும். உப்பு போட்டாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட்டுக்காக தயிர் ஊற்றுறேன்.
1 ஸ்பூன் தயிர் போடு. 1லேருந்து 2 ஸ்பூன். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஓகே, கடைசியாக இது கொஞ்சம் சுருண்டு வந்த பிறகு பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, நல்லா கருவேப்பிலை போட்டேன், எப்படி இருக்கு பாருங்க. இப்படியே கொஞ்சம் கிரேவியா சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், இல்லை இது இன்னும் கொஞ்சம் ட்ரையும் ஆக்குறவங்க ஆக்கிக்கலாம். ஸோ எனக்கு கிரேவியாக இருக்கணும், ஏன்னா தோசைக்கு நான் சுட்டு சாப்பிடணும். இப்போ கரம் மசாலாவும் பெப்பரும் போட்டுடுறேன். இந்த கரம் மசாலா தான் போட போகிறேன், 777. கொஞ்சமாக, நைட்டில் நிறைய மசாலா வேண்டாம், லைட்டாக. நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த டேஸ்டே நல்லா இருக்கு. ஓகே, இதில் கொஞ்சம் பெப்பர், இந்த காரமே கரெக்டாக இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் போட்டுருக்கேன். வெறும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டாவே நல்ல டேஸ்டா இருக்கு. இது சிக்கன் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது வியாழக்கிழமைன்றதுனால நான் மஷ்ரூம் போட்டிருக்கேன். அப்பா, வாசனையே செம்மையா இருக்கு. என்ன கொஞ்சம் காரமா இருக்கு, என் பொண்ணு சாப்பிட மாட்டான், லைட்டா தொட்டு கொடுக்கலாம். அப்பா, செம்ம காரம், சூப்பரா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டு இப்போ நான் இதை எடுத்து வச்சிடுறேன். கருவேப்பிலையே சாப்பிடுறேன். இப்போ நான் சின்ன வயசுல சாப்பிட்றது இல்லை, பட் இப்போ வளர்ந்த பிறகு அந்த கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்குது, ஏன்னு தெரியல, நல்லதுதான். கருவேப்பிலையை போட்டு இப்போ இதை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, நான் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னால் நான் பண்ணுறது இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைவ்லியா, பட் நான் தான் பண்ணணும் எனக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுறேன். பாருங்க, அந்த பெப்பர், கார்லிக் அதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க.